ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வேறு லெவல், சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நம்ம ரைஸ்க்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான கேரளா சம்மந்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ். ஸோ வீட்டில் காய்கறி எதுவும் இல்லை, ஏதாவது குயிக்காக செய்யணுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அது கொஞ்சம் அப்படி விட்டு விட்டு தான் அரைச்சிருக்கேன். ஸோ நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி, கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் எல்லாமே நல்லா அரைஞ்சிருக்கு. 2-3 இன்க்ரீடியன்ஸை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் ஜஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். சும்மா ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் நார்மல் பெரிய வெங்காயம் வேணால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சின்ன சாம்பார் வெங்காயம் அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கேரளா ஸ்டைல் தேங்காய் சம்மந்தி சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் ஜஸ்ட்டு ஒரு பிரமாதமான கேரளா தேங்காய் சம்மந்தி ரெடி பண்ணியாச்சு. ரைஸ்லேயும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வாயில் தான் போடணும். வாய் ஊறுது எனக்கு. ஆஹா,